to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNA 2025 கவுன்சிலிங்ல டாப் ஸ்டூடண்ட் செலக்ட் பண்ண டாப் காலேஜஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு கோர்ஸுக்கான டாப் 10 காலேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா AAML, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங்கான கோர்ஸுக்கான அந்த டாப் 10 காலேஜஸ் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நாம அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்க கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல உங்களுக்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற சாய்ஸ் லிஸ்ட் கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் சீட் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம்னு சொல்லலாம். சோ இந்த டாப் 10 காலேஜஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல டாப் 10ல இருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலேஜோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பானிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் காலேஜ் தான். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் வந்து பாத்தீங்கன்னா 1210. percentage of seat filling இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 99.76% வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங் வச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸுக்கான கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்கலாம். OC 173.5, BC 168.5, BCM 166, MBC 167, SC 142.5, SCA 124, ST வந்து நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல போன வருஷம் இந்த கட் ஆஃப் தான் போயிருக்கு. சோ மேக்ஸிமம் இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 9th இருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. RMD இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் சென்னையில தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 1112. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 96.15% வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங்கான உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு OC 179.5, அதே BC வந்து பாத்தீங்கன்னா 176, BCM 178.5, MBC 174, SI 145.5, SC ST கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட். சோ இதுதான் உங்களுக்கு TNA 2025 கவுன்சிலிங்ல போன கட் ஆஃப் மார்க். இந்த காலேஜ்ல நம்மளோட லிஸ்ட்ல அந்த டாப் 8 பிடிச்சிருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் காலேஜ் தான். இந்த காலேஜோட எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 1419. இந்த காலேஜோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 96.5% வந்து சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. AML கோர்ஸுக்கான கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். OC 183, BC 178.5, BCM 174, MBC 176, SC 149.5, SCA 85, ST 127.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல அந்த டாப் 7 பிடிச்சிருக்க காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு ஆட்டோனமஸ் டைப்பான காலேஜ் தான். பிளேஸ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கு. இதோட TNA கோட் 2711. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 97.99% வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல AML கோர்ஸுக்கான அந்த கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்கலாம். OC 184.5, BC 181, BCM 176, MBC 178, SC 142.5, SC 118.5, ST நாட் அலாட்டட். இந்த கட் ஆஃப் தான் போன வருஷம் இந்த காலேஜ்ல போயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல அந்த டாப் 6 பிடிச்சிருக்க காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆட்டோனமஸ் டைப்பான காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஈரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 2702. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 99.33% சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இந்த காலேஜ்ல. AML கோர்ஸ்க்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். OC 184.5, BC 182, BCM 178, MBC 178.5, SC 141, SC 145, ST 112ல இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 5 பிடிச்சிருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு ஆட்டோனமஸ் டைப்பான காலேஜ் தான். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 1304. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 97.81% வச்சிருக்காங்க. AML கோர்ஸ்ல உங்களுக்கு போன வருஷம் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கேட்டகரி வைஸ்ல OC 185,
180.5, பிசி 180.5, பிசிஎம் 179.5, எம்பிசி 179.5, எஸ்சி 163, எஸ்சிஏ 113, எஸ்டி நாட் அலாட்டட். சோ இந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்பர் லிஸ்ட்ல அந்த டாப் 4 பிடிச்சிருக்க காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிஎஸ்ஜி டெக் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2006. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 99.81% வச்சிருக்காங்க. ஏஎம்எல் கோர்ஸ்க்கு கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஓசி 185.5, பிசி 182.5, பிசிஎம் 184.5, எம்பிசி 182, எஸ்சி 171, எஸ்சி 146, எஸ்டி 162ல இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 3 பிடிச்சிருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு ஆட்டோனமஸ் டைப் பண்ண காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா காஞ்சிபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கூடிய டிஎன்ஏ கோட் 1211. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 98.28% வச்சிருக்காங்க. ஏஎம்எல் கோர்ஸ்ல கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓசி 189, பிசி 185, பிசிஎம் 184.5, எம்பிசி 184, எஸ்சி 170, எஸ்சி 137.5, எஸ்டி 155.5ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல அந்த டாப் செகண்ட் பிடிச்சிருக்க அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் டைப்பான காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கூடிய டிஎன்ஏ கோட் 2718. அது மட்டும் இல்லாம percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 99.62% வச்சிருக்காங்க. ஏஎம்எல் கோர்ஸ்க்கு கேட்டகரி வைஸா என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓசி வந்து பாத்தீங்கன்னா 190.5, பிசி 188.5, பிசிஎம் 183.5, எம்பிசி 184, எஸ்சி 167, எஸ்சிஏ 165.5, எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட். இதுல தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல அந்த டாப் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்க காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் டைப்பான காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 1399. percentage of seat filling வந்து பாத்தீங்கன்னா 99.24% வந்து seat filling percentage வச்சிருக்காங்க. ஏஎம்எல் கோர்ஸ்ல கேட்டகரி வைஸ் என்ன போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓசி 194.5, பிசி 193.5, பிசிஎம் 193.5, எம்பிசி 192, எஸ்சி 183.5, எஸ்சிஏ 181.5, எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட். சோ இந்த டாப் 10 காலேஜ்ல உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன காலேஜ் கிடைக்கும்ங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.